வெளியே வா. இந்த மாதிரி சூப்பர் வேலை செய்யறதுலாம் எனக்கு கை வந்த கலை. அல்வா சாப்பிடுற மாதிரி. உள்ள அப்படி என்னதான் ஏன் நடக்குது? கர்ண கொடூரமான சத்தம் வருது, தாங்க முடியல. அதே உள்ள ஜட்கா சரி சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பயங்கரமா சத்தம் வருது. அட நீ வரப்பா, உள்ள ஆபரேஷன் பண்றது சாதாரண ஆளு கிடையாது. நம்ம டாக்டர் ஜட்கா அவர் ஆபரேஷன் பண்ண அப்படிதான். இத பார்க்கும்போது நானும் ஒரு சூப்பர்மேனா மாதிரி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் மோட்டு. நம்ம கிட்டயும் அந்த மாதிரி சூப்பர் பவர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஜனங்க நம்மளுக்கும் கட் அவுட் வைப்பாங்க இல்ல? அட உங்களுக்குலாம் அந்த சூப்பர் பவர் கிடைக்க வாய்ப்பே இல்லம்மா. டாக்டர் ஜட்கா கிட்ட நான் வேணா சொல்லி உங்களுக்கு சூப்பர் கேஜெட் வாங்கி தரேன். அந்த கேஜெட்டால உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் பெருசாகி பவர் ஆயிடுவீங்க. என்னது? டாக்டருக்கு அவ்வளவு திறமை இருக்கா? அவர் மண்டையை பார்க்கும் போதே நினைச்சேன். ஆனா நீங்க வேற சாரி கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. வர நோயாளிகளை டக்குன்னு அனுப்பிச்சு வச்சிருவாரு வீட்டுக்கு. கொஞ்சம் நில்லுப்பா சகோதரா. எங்கப்பா ஓடுற நீ? நீ டாக்டரா இல்ல கசாப்பு கடைக்காரனா? ஒரு பல்ல கூட உன்னால சரியா புடுங்க முடியல. அட நான் இது வரைக்கும் 4 புடுங்கிருக்கேனப்பா. உனக்கு புடுங்க வேண்டிய பல்ல விட்டுட்டு மத்தத புடுங்குறியா ஐயா? இந்த ஒரு தடவை உள்ளவா உன் உடம்புல பவரை செலுத்தி உன் பல்ல புடுங்குற. நீ புடுங்க வேணாம், ஆள விடு. டாக்டர் மண்டையா, எங்களையும் அதே மாதிரி நல்ல பவர்ஃபுல்லா மாத்துங்க. நாங்களும் சூப்பர்மேனா மாறி இந்த நகரத்துக்கு நல்லதை செய்ய நினைக்கிறோம். எங்களை நீங்க சூப்பர்மேனா மாத்திடுறீங்களா அன்பு தோழரே? இத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல நீங்க சூப்பர் டூப்பர் மேனா மாறிட போறீங்க. ரொம்ப நன்றி மண்டையா, ரொம்ப நன்றி. நாங்க ஆக போறோம் சூப்பர் ஹீரோ. அப்புறம் மோட்டோ, நம்ம சூப்பர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்க Dress வேணும் இல்ல? சூப்பர்மேனுக்கு போடுற சூப்பர் காஸ்டியூமை போடலன்னா அப்புறம் நம்ம சூப்பர்மேன் ஆக முடியாது. ஃபாலோ மீ. நாங்களும் பில்டப் எல்லாம் கொடுப்போம். எப்படி? நாங்க யாருன்னு தெரியாம குலைக்கிறியா? நாங்க தான் ஸ்பைடர்மேனுடைய பிரதர் சூப்பர்மேன். ராத்திரியானா கவலை வேணாம் பிரதர், நாங்க 2 பேரும் இருக்கோம். எப்படி? என் பேர் மோட்டு மேன், அவன் பத்துலு மேன். ஆக்ஷன் ஆரம்பி. என்ன சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு. பத்துலு நாம வகையா மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி ஆகணும். சீக்கிரம் எத்தனை வருது? ஆஹா, நாம சூப்பர் ஹீரோங்கிறது நமக்கு தெரியும். அதுங்களுக்கு தெரியுமா? அதுக்கு வாய் இல்லாத ஜீவனுக்கு சீக்கிரமா ஓடி வந்துரு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி தொட பேசிக்கிட்டு இருக்க? எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? மோட்டோ, நம்ம கையில இருக்கிற இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அதுங்க வாய்ங்களை கட்டிடலாம். என்ன சொல்ற? இல்லனா உனக்கு சமோசா சாப்பிட வாய் இருக்காது, கடிச்சு வச்சிரும். நான் தான் அப்பவே சொன்னல, நம்ம கிட்ட பச தீந்து போச்சுன்னு. நாம என்ன ஒரிஜினலா டூப்ளிகேட்டரா? பதட்டப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. பாரபட்சம் இல்லாம தோர்த்தது ஓடி வந்துரு. கவலைப்படாத, நான் இருக்கேன். ஆடா பாவி, கரெக்ட்டுக்கு டைரக்டா கண்டிஷன் கொடுத்துட்டான். பழைய மண்டையா, உன் பேச்ச கேட்டு இந்த ட்ரெஸ் போட்டு நாங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டோம். உன் ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு. இனிமே இப்படி சொல்லாத. நீங்க எந்த விஷயத்தையும் சமாளிக்க கத்துக்கணும். இந்த தடவை வானத்துல இருந்து அட்டாக் பண்றத கத்துக்கங்க. மோட்டோ பட்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா சூப்பர்மேன் பின்னாடியும் ஒரு நார்மல் மேன் இருக்கத்தான் செய்வான். சோ எங்களை மறந்துடாதீங்க. என்ன எகத்தாலும்
இந்த அர்த்தராத்திரி நேரத்துல நீங்க ரோட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? டான் 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 டான். அடடடடடா, எங்க அண்ணன் தான் என்னமா பச்சை டைலாக் விடுறாரு. என்ன சொல்லுங்க? போதும், நிறுத்துங்க. எல்லாம் உங்க மூஞ்சில பஞ்சு விட்டுருவேன். அங்க பாரு, டண்டனக்கா டான். சூடா சமோசா சாப்பிடலனாலும் சமாச்சாரத்துல கரெக்டா இருப்பான் இந்த மோட்டு. இப்படியே வாயை போடாம பேசிக்கிட்டு இருந்தீனா அவன் எஸ் சீக்கிரமா ஆயிடுவான். போலாம். சரி, இந்த டான் யார்கிட்டயும் மாட்டா. மோட்டோ சீக்கிரமா அந்த டண்டனக்கா பிடிச்சாகணும். மோட்டோ என்ன சொல்ற? எப்படியாவது நாம யோசனை சொல்லு. ஏன்டா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப பாரு, எனக்கு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. மேல போற ஐடியா. வானத்தை பார்த்து பறக்குறோம், கிளம்புறோம். இதோ வந்துட்டா சிங்கம். பேக் கிடைச்சிருச்சு. அந்த திருடன் எங்க இருக்கா? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். என்கிட்டயே வா. இது எப்படி இருக்கு? இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாராயிட்டேன். என்ன யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. ஆமா, இன்னும் கொஞ்சம் நான் பிராக்டிஸ் எடுக்கணுமோ? அதாவது இம்பாசிபிள். சின்ன மூஞ்சில எத்தனை காயம். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்டா. தடவிக்க. என்ன நண்பா, நேத்து உன் சாகசம் எப்படி? அட என்னப்பா இது, காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க? டாக்டர் நான் தான் இருக்கல, நீயே இதை பண்ணணும். பேச்ச கேட்டதுனால எங்க நிலைமைய பாத்தியா? இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட இந்த தடவை டாக்டர் ஜக்கா இருக்காருல்ல, அவரு சூப்பரா 2 ஷூவை தயாரிச்சிருக்காரு. அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்பா புண்ணியவான, நீ வச்சிருக்கிற அந்த ஷூவை நீயே வச்சு யூஸ் பண்ணிக்கோ. நாங்க வாங்கி கட்டிக்கிட்ட அடியோட வலி என்னன்னு எங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஐயோ அம்மா. இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று இரவு 2 கொள்ளையர்கள் வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களின் முயற்சியை முறியடித்து வங்கியில் உள்ள பணத்தை காப்பாற்றினார் இன்ஸ்பெக்டர் சிங்கம். தப்பித்துச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் படம் அருகில் இருந்த கடையின் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. என்னது? நாமளா அதை திருடணும்? நாம திருடனை கண்டுபிடிக்கலான்னு பறந்து பறந்து ஃபைட் போட்டா கடைசியில நம்மளையே திருடன்னு சொல்றானுங்க. நம்ம மேல இருக்க கலங்கத்தை துடைக்க ஒரே வழிதான் இருக்கு. டாக்டர் மண்டையா, அந்த ஷூவை கொடு. என்னடா மலையூர் மம்பட்டியா மாதிரி போத்திட்டு கிளம்பிட்டோம். இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. ஏன்னா தப்பு நடக்காத அளவுக்கு அண்ணன் சூப்பரா திட்டம் போட்டிருக்கேன். அண்ணே, நீங்க திட்டப்படுறதுல சிகாமணினே. உங்க திட்டத்தை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நாங்க அதை அப்படியே செயல்படுத்துறோம்னே, கவலைப்படாதீங்க. உங்க வட்டத்தை நீங்க தாண்டாம இருந்தாலே போதும், என் திட்டம் சும்மா சூப்பரா ஜெயிக்கும். நாங்க இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் பலிக்காது. யாரப்பா நீங்கள்? நாங்களா? நாங்கதான். மிச்சத்தை நான் சொல்றேன்டா. இங்க பாரு, பார்க்கத்தான் பதுசா இருப்பேன். பாஞ்சி அடிச்சேன்னா நான் ஒரு புலிடா. நான் அடிச்சா அதிரடி, வெடிச்சா சர வெடிடா. இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான்டா தோணுச்சு. ஓகே, டேக் ஆஃப். என்னது இது இப்படியே மேல போகுது? ஆமா, பறக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்குல்ல. இது இப்படியே இருந்தா நம்ம சூப்பர்மேன் வேலையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும்டா. வா முடிக்கலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த டாக்டர் மட்டும் நம்மள ராக்கெட் ஆக்கி நம்மள வச்சு தீபாவளி கொண்டாடுறா. அதிரடி சரவடி, நீ இப்பதான்டா பஞ்சு டயலாக் பேசி வாயை கூட மூடல, பறக்க விட்டுட்டியடா. எப்படியாவது அவங்கள புடிச்சாக்கணும். என்ன பண்ண போற? ஐடியா இப்ப பாரு.
மோட்டு மேன். ஹீமான் மாதிரி நான் பீபார் பத்லோ மேன். கையில இருக்கிறது டானு, இறங்கி கலக்க போறது நானு. இப்ப எல்லார் வாயிலையும் மண்ணு. சீக்கிரமா வா, அந்த சிங்கத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். வேணாம், என்கிட்ட அதை விட சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன? வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் நேற்று இரவு பிடிபட்டனர். இன்ஸ்பெக்டர் சிங்கம் அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த திருடங்க இந்த ஊர்ல திருடிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. நான் ஒரு பெரிய சேஸுக்கு அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜெய் ஹோ! பத்லு, சமயத்துல உனக்கு கூட மூளை வேலை செய்யுது. உனக்கே மூளை வேலை செய்யும் போது எனக்கு செய்யாதாடா? எல்லா விஷயமும் சூப்பரா போது போல இருக்குதா? டாக்டர் ஜட்கா சூப்பரா ஒரு கேஜெட்டை உருவாக்கி இருக்கிறாரு. அது கூடவே உங்க 2 பேத்துக்கும் ஒரு புது ட்ரெஸ் போட்டு வைக்கிறீங்களா? ரெடி ஆக்ஷன். டாக்டர் ஜட்கா சீக்கிரம் வாங்க. மூணு விஷயத்துக்காக எனக்கு இந்த பிக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு, இந்த சமோசாவை சூடா சாப்பிடுறது. ரெண்டாவது, இந்த இயற்கையை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. யார் இவரு? கொஞ்சம் இருக்க நான் செக் பண்ணி பாக்குறேன். டாக்டருக்கு வைத்தியம் பார்க்கணும் போல இருக்க. ஹலோ, கொஞ்சம் கண்ணை திறங்க ஐயா. ஹலோ, சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் இவனை சேர்க்கலாம். இப்போ டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ராக் கார்டனுக்கு பின்னால ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, போய் எடுத்துக்கங்க. ஆஹா, யார் பெத்த புள்ளிங்க தெரியலையே. 10 கோடி. இத பாரு ஓய், அந்த சிங்கத்துக்கிட்ட 10 கோடி மேட்டரை ஓபன் பண்ணிட கூடாது. இதோ வந்துட்டேன். இங்க இந்த பக்கம். என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். 1 வருஷமா நான் இவனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு பிடிச்சிட்டேன். சொல்லுங்க, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? சொல்லு. அவன் ஒண்ணுமே சொல்லல சார். பாப்பான்னு பரலோகம் போயிட்டான். அப்படி எதுவும் சொல்லலன்னா அவன் வச்சிருந்த 100 கோடி ரூபாய் பையே அது எங்க இருக்கா? அத பத்தி சொன்னானா? 100 கோடியா? ஆஹா, இந்த பரதேசி 10 கோடின்னு போய் சொல்லிட்டான். நம்பிக்கை துரோகம். பாத்துக்கிட்டியா? இப்ப சொல்லு, அந்த 10 கோடி ரூபாய் பைய எங்க இருக்கு? அவன் எங்க கிட்ட வேற எதுவும் சொல்லலைங்க. 10 கோடின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டான். அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது சார். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஜெயில போட்டு டவுசரை கட்டினா உண்மை வரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வண்டியில ஏறுங்க. ஏய் கண்ணா, கைதி கண்ணா, கொஞ்சம் கண்ணை துற. உனக்கு அடிபட்டு இருக்கு. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். டாக்டர், முதல்ல நம்ம இங்கிருந்து ஓடி போய் அந்த பணத்தை எடுத்து பாதியா பங்கு போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஏய் கண்ணை துறடா கண்ணா. பட்லு, நாம மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? சீக்கிரம் வா, அந்த 10 கோடி பையன் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சு நாமளே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஐடியா. டேய் கண்ணை துறங்கறல்ல, கைக்கலையா? ஓடாதீங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாராயிட்டேன் தெரியுமா? பறக்கி கமாண்டியா எங்க போறான்? நாங்க மட்டும் குறைஞ்சவங்களா? டமால் இவனுக்கு 2 பேர் தொத்திட்டு பின்னாடியே வர்றானுங்க. அப்படியா? பொறுமையா திருப்பிடா.
பாவம் பின்னாடி 2 பேரும் காதறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ரோடு நேரா ராக் கார்டனுக்கு தான் போகுது. இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஆனா நீங்க இந்த டப்பா வண்டியில போனாலும் போய் சேர முடியாது. இது ரொம்ப கஷ்டம். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த வண்டியில போனா வேகமா போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. இதுல எங்கடா இன்ஜினையும் காணும், பெட்ரோல் டேங்கையும் காணும். நான் எப்படிடா போவேன்? டேய் நில்லுங்கடா. திருட என் பைக் எடுத்துட்டு போறா. இனி 10 கோடியும் நமக்கு தான் சொந்தம். அங்க பாருங்க, மோட்டும் 10 போறாங்க. 10 கோடிடா, சீக்கிரமா போட. சைக்கிள்ல போனா செம வேகமா போயிடலாம். போ மோட்டு பொத்துலு முடிஞ்சா அதை எடுத்து பாருங்க. நீ ஏதோ கவலை ஆளு பாக்குறதுக்கு இல்ல வேற வர. நீ போய் 10 கோடி நடக்காது. வீட்டுக்கு போய் மோட்டோ இன்னும் கொஞ்சம் வேகமா போ. அமௌண்ட் அவனுங்க அள்ளிக்கிட்டு போயிருவானுங்க. நானும் எவ்வளவு வேகமா தான் மிதிக்கிறேன், ஆனா போக மாட்டேங்குது. என்ன பாரு. சாப்பிடலாம். யோசி திங்கிங். 10 கோடி ரூபாய்க்கு சமோசா. யோசி. வேகம் சமோசா ரெடி. அவனுக்கு எப்படி சைக்கிள் அவ்வளவு வேகமா போறாங்க? ஐடியா இதோ பாரு. அம்மா, இவனுங்க எங்களுக்கு போட்டியா? இவனுங்களை சும்மா விட போறதில்ல. யோ டாக்டர், அவனுங்க போயிட்டு இருக்கானுங்கப்பா. டக்குன்னு ஏதாவது யோசி. மோட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டியை மிதி. நீ காலையில சாப்பிடுறது சமோசா, மதியானம் லஞ்சும் சமோசா, ஈவினிங்கும் சமோசா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால சமோசா, தூங்குறதுக்கு அப்புறமா சமோசா. விடாத யோசி. விடிய கால சமோசா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா சமோசா. அடே மோட்டு, இதுக்கு மேல வேகமா போகாதடா. பொழந்து கொண்டா, சீக்கிரம்டா, கம்மி பண்ணுடா வேகத்தை. முடியாது. என் குறிக்கோள் எல்லாம் ஒண்ணுதான். சமோசா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ராக் கார்டன் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா ப்ளீஸ்? ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். எல்லாம் என்னோட திறமைதான். யோ கசிட்டு, அங்க பாரியா, சைக்கிள்ல போனவனுங்க பலூன்ல பறக்குறானுங்க. பறக்க மாட்டேயா? டாக்டர், இந்த மாதிரி ஒரு மேட்டர்ல பறக்கணும்ங்கிறது எனக்கு சின்ன வயசு ஆசை. வாங்க அங்கிள், எனக்கு இந்த பலூனை கொடுங்க. கொடுங்க. அவ்வளவுதான். பலூனை குடுக்கடா. பணத்தை கொடுத்துட்டு பலூன் எடுத்து போங்க. நாங்க காசை
மணி ஆர்டர்ல அனுப்பி வைக்கிறோம்ப்பா. அட உங்க அட்ரஸ் ஏதோ கொடுத்துட்டு போங்கடா. டேய் நில்லுங்கடா. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மிஞ்ச முடியாது நீங்க. மோட்டு அங்க பாரு, கருப்பாம்பூச்சி வாயனும் ஜிலேபி மண்டையனும் போய்கிட்டு இருக்கானுங்க. பரங்கிக்கா மண்டையனுக்கு எப்படி நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியும். தாமதிக்காத, நடத்து. அப்பா மோட்டு, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட சகோதரா, தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதப்பா. சொன்னா கேளு, விட்டுரு. எங்களுக்கு எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு இப்ப வந்து நண்பன், தோஸ்து, ஃப்ரெண்ட்னு சொல்றியா? அதுல மோட்டோ நிறுத்த சொல்லி நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸை. இனிமே உங்க பேச்ச நான் நம்பர் தான் இல்ல. இந்த வாங்கிக்க. ஐயோ ஒண்ணு போகுது. போச்சு. இதுதான் ஃபைனல். நான் பரங்கிக்கா மண்டையா. எங்களுக்கு அந்த 10 கோடி ரூபாய் பையன் வேணாம், எனக்கு உயிர் தான் வேணும். எப்பா மோட்டு நண்பா, நான் சொல்றத கேளு. அந்த 10 கோடி எனக்கு வேண்டாம். எனக்கு என் உயிர் தான் முக்கியம். சரி போடா போது, கையை கொடு. பாத்தியா? பாத்தியா, அந்த பரங்கிக்கா மண்டைய கீழே இறங்கின உடனே பைய தேட ஆரம்பிச்சுட்டான். நான் வேண்டாம் சொல்றது பையமா, பணம் வேணும். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இதுலதான் அந்த 10 கோடி ரூபாய் இருக்கு. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஐயோ, நம்ம 10 கோடி பிச்சுக்கிட்டு ஓட போகுது. நிறுத்துங்க. மோட்டு காப்பாத்து. ஓடி வரியா புடி சீக்கிரம். காலை பிடிச்சு இழுத்து போடு. சொன்னா கேளுங்க, நானும் வரேன். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இப்படி டிராவல் பண்ணதே கிடையாது. யோ சிங்கம், வந்து புடியோ. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இது எப்படி இருக்கு? என்னுடைய 10 கோடி ரூபாய் சமூசாவும் பறந்து போதே.